எல்இடி பல்பு. இப்போது இந்த எல்இடி பல்புனா என்ன, அதோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்இடிக்கான எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா லைட் எமிட்டிங் டயோடு. எல்இடி பல்ப் என்பது மின்சாரம் செல்லும்போது கண்ணுறு ஒளியை உமிழக்கூடிய ஒரு குறைக்கடத்தி சாதனமாகும். இப்போது எல்இடி பல்ப் அப்படின்னா என்னென்னா, அந்த பல்பு வழியாக கரண்ட்டு போகும்போது கண்ணுறு ஒளி அப்படின்னா விசிபிள் லைட்டு, நம்ம கண்ணுக்கு தெரிகிற லைட்டை ஒரு உமிழக்கூடிய லைட்டை வெளியில் கொடுக்கக்கூடிய குறைக்கடத்தி அப்படின்னா ஒரு செமிகண்டக்டர், அது ஒரு செமிகண்டக்டர்னு சொல்கிறாங்க. உமிழப்படும் ஒளியின் வண்ணம் பயன்படுத்தப்படும் பொருளின் தன்மையை பொறுத்து அமையும். அதே மாதிரி இந்த எல்இடியில் நிறைய கலர்ஸில் லைட் எரியும். எல்இடி லைட்டில் நிறைய கலர்ஸ் இருக்குது. இந்த கலர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா என்ன பயன்படுத்துகிறோம், அந்த லைட்டுக்குள்ளே என்ன பொருளை பயன்படுத்துகிறோன்றதை பொறுத்து தான். சிவப்பு, பச்சை, மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு வண்ணங்களை உமிழக்கூடிய எல்இடி பல்புகளை தயாரிப்பாளர்கள் கேலியம் ஆர்சனைடு மற்றும் கேலியம் பாஸ்பைடு போன்ற வேதி சேர்மங்களை பயன்படுத்தி உருவாக்குகின்றன. இப்போ என்னென்னா, இந்த மாதிரி சிவப்பு, பச்சை, மஞ்சள், இந்த மாதிரி ஆரஞ்சு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸான எல்இடி பல்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு அதை எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா, அந்த பல்புக்குள்ளே கேலியம் ஆர்சனைடு மற்றும் கேலியம் பாஸ்பைடு, இந்த ரெண்டு கெமிக்கல்ஸ், இந்த சேர்மங்களை இந்த வேதி சேர்மங்கள் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த வேதி சேர்மங்களை பல்புக்குள்ளே யூஸ் பண்ணுறது மூலமாக தான் அதில் கலராக நமக்கு லைட் தெரியுது. டிஜிட்டல் கடிகாரங்கள், கணக்கீட்டு கருவிகள், போக்குவரத்து சமிக்ஞைகள், தெருவிளக்குகள், அலங்கார விளக்குகள் போன்றவைகளில் எல்இடி பயன்படுத்தப்படுகிறது. இப்போது இந்த எல்இடி எல்லாம் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, டிஜிட்டல் வாட்ச், நம்ம யூஸ் பண்ணுற டிஜிட்டல் வாட்ச் இருக்கு இல்லையா, அந்த வாட்சில், அதுக்கப்புறம் கணக்கீட்டு கருவிகள் அப்படின்னா கால்குலேட்டர் இருக்கு இல்லைங்களா, அதில், போக்குவரத்து சமிஞ்சைகள் அப்படின்னா டிராஃபிக் சிக்னல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சிக்னல்ஸில், அப்புறம் ஸ்ட்ரீட் லைட்டில், அதுக்கப்புறம் டெக்கரேஷனுக்கு, நம்ம இப்போ திருவிழானாலும் சரி என்ன ஃபங்க்ஷன்னாலும் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இதில் எல்லாமே இந்த எல்இடிகள் பயன்படுத்தப்படுது. 7 துண்டு காட்சி பலகை. இந்த 7 துண்டு காட்சி பலகைனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். 7 செக்மெண்ட் டிஸ்பிளே அப்படின்னு நாம் அதை சொல்வோம். 7 துண்டு காட்சி பலகையை இங்கிலீஷில் என்ன சொல்வோம்னா 7 செக்மெண்ட் டிஸ்பிளேன்னு சொல்வோம். படம் 4.12 7 துண்டு காட்சி. இப்போது இந்த பிக்சரில் இருக்கிறது தான் அந்த 7 துண்டு காட்சி. என்னென்னா, இப்போது நம்மளோட வாட்சில் டைம் காட்டும்போது அதில் எப்படி இருக்கும், 8 ஷேப்பில் இந்த பிரிஞ்சு லைன்ஸ் இருக்கும், 8 மாதிரி இருக்கும், 8 ஷேப்பில். அதில் தான் நமக்கு இப்போ என்ன டைம் காட்டுதோ அந்த லைட்டு மட்டும் எரியும், மீதி ஆஃபில் இருக்கும். அது மூலமாக தான் நம்ம பார்ப்போம் இல்லையா, அதுதான் இந்த 7 துண்டு காட்சி பலகைன்னு சொல்கிறது. 7 துண்டு காட்சி பலகை என்பது எழுத்து அல்லது எண்களை டிஜிட்டல் வடிவில் வெளியீடு செய்யும் ஒரு காட்சி கருவியாகும். இது என்ன, 7 துண்டு காட்சி பலகை என்றால் என்ன அப்படின்னா எழுத்து அல்லது எண்களை டிஜிட்டல் வடிவில் காட்டுறது, அதைத்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது ஒரு காட்சி கருவி. டிஜிட்டல் மீட்டர், டிஜிட்டல் கடிகாரங்கள், நுண்ணலை அடுப்பு போன்றவைகளில் எண்கள் அல்லது எழுத்துக்களை வெளியீடு செய்ய இது பயன்படுகிறது. இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரியே தான். டிஜிட்டல் மீட்டர் போர்டில் இருக்கட்டும், இல்லைனா டிஜிட்டல் வாட்சில், நுண்ணலை அடுப்பு அப்படின்னா மைக்ரோவேவ் ஓவன். இந்த மைக்ரோவேவ் ஓவன்லலாம் நம்ம டைமிங் செட் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம டைமிங் செட் பண்ணும்போது டைம் காட்டும் இல்லையா, அந்த இடத்துலலாம் இந்த எல்இடி லைட்ஸ் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு, இது 8 என்ற எண் வடிவில் அமைந்த 7 துண்டுகள் கொண்ட ஒளி உமிழ் டயோடுகளின் தொகுப்பு ஆகும். இது என்னன்னா 8ன்ற ஷேப்பில் இருக்கிற 7 டயோடு கனெக்டில் இருக்கும். அதோட ஷேப்பு 8 ஷேப்பில் இருக்கும் பார்க்குறதுக்கு. மேலே இருக்கிற பிக்சரை பார்த்தாலே நமக்கு தெரியும், அதோட ஷேப்பு 8 அப்படின்ற ஷேப்பில் இருக்கும். ஆனால் அதில் மொத்தம் எத்தனை டயோடு இருக்குது அப்படின்னா, எத்தனை ரெக்டாங்கிளாக இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி பார்த்தோன்னா அதில் மொத்தம் 7 ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அதாவது ஒளி உமிழ் டயோடு, லைட்டை எமிட் பண்ணுற 7 டயோடை சேர்த்து வச்சுருப்பாங்க. 7 ஒளி உமிழ் டயோடுகளுக்கும் ABCDEF மற்றும் G என பெயரிடப்பட்டுள்ளது. படம் 4.12. இப்போ படத்தில் காமிச்ச மாதிரி அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டயோடுக்கும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க, ABCD அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. 8வது ஒளி உமிழ் டயோடு புள்ளியை காட்சிப்படுத்த வைக்கப்பட்டுள்ளது. இப்போது இந்த 8ன்ற ஷேப் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் குட்டியாக ஒன்று இருக்கா, டாட், அது டாட் புள்ளியை காட்சிப்படுத்துறதுக்காக அது வச்சுருக்காங்க. இந்த 8 துண்டுகளுக்கு மின்னழுத்தம் கொடுக்கும்போது துண்டுகள் ஒளியினை உமிழும். இப்போ என்னென்னா, இந்த 8 டயோடுக்கும் நமக்கு வோல்டேஜ் கொடுக்கும்போது, கரண்ட் சப்ளை கொடுக்கும்போது அவங்க லைட்டை எமிட் பண்ணுவாங்க.
இப்போது தேவைப்படும் துண்டுகளுக்கு மின்னழுத்தம் கொடுத்து அதனை மட்டும் உமிழ செய்யலாம். இப்போ என்னென்னா இந்த 8 டயோடுக்கும் ஒட்டுக்கா நம்ம வோல்டேஜ் கொடுத்தோம், கரண்ட்டு கொடுத்தோம்னா 8மே ஒர்க் ஆகும். 8 லைட்டும் எரியும் போது நமக்கு என்ன காட்டும்? ஒரு 8 பக்கத்தில் டாட் இருக்க மாதிரி காட்டுமா? இதுவே இப்போ நாம் என்ன பண்ணுறேன், நான் எந்தெந்த டயோடுக்கு மட்டும் வோல்டேஜ் கொடுக்கணுமோ அந்தந்த டயோடுக்கு மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, நான் என்ன டயோடுக்கு கொடுக்குறேனோ அந்த டயோடு மட்டும்தான் எரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த பிக்சர் பார்த்தோன்னா, நான் வந்து ABGCD இந்த 5க்கு மட்டும் நான் வந்து இப்போ கரண்ட்டு கொடுக்குறேன். இந்த 5 டயோடுக்கு மட்டும் ABGCD இந்த 5க்கு மட்டும் கொடுத்தேன்னா அப்போ அந்த 5ல் மட்டும் லைட் எரியும் போது எனக்கு எப்படி தெரியும்? 3 மாதிரி தெரியுமா? 3 ஷேப்பில் தெரியுமா? இந்த மாதிரி தான் இந்த எல்இடிங்கிறது வந்து ஒர்க் ஆகுது. எல்இடி மின் விளக்குகளின் நன்மைகள். எல்இடியில் மின் இழை இல்லாத காரணத்தினால் வெப்ப ஆற்றல் இழப்பு ஏற்படுவதில்லை. மின் இழை மின்விளக்கை விட குறைந்த வெப்பநிலையை கொண்டிருக்கும். என்னன்னா இப்போ எல்இடியில் வந்து ஃபிலமெண்ட் கிடையாது, மின் இழை ஃபிலமெண்ட். அதாவது என்னென்னா நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்த குண்டு பல்புலலாம் வந்து உள்ளே வந்து ஒரு கம்பி மாதிரி இருக்கும். அந்த கம்பியில் கரண்ட் பாஸ் ஆகும்போது அங்கே சூடாகி அதுலேருந்து வெளிச்சம் வரும். அதுதான் லைட் எரியறதுக்கான ப்ராசஸ் இல்லையா? ஆனால் இந்த எல்இடியில் அந்த மாதிரி எந்த ஃபிலமெண்ட்டும் கிடையாது. அப்போது ஃபிலமெண்ட் இல்லைன்றதுனால இங்கே என்னென்னா நம்ம கொடுக்குற எனர்ஜி வந்து ஹீட் ஆகிறதுக்காக நிறைய வேஸ்ட் ஆகாது. அதே மாதிரி குண்டு பல்பு வந்து ஒரு மணி நேரம் எரிஞ்சு அதை தொடும்போது எவ்வளோ சூடாகுதோ அந்த அளவுக்கு சூடு இந்த எல்இடி பல்பில் ஆகாது. நெக்ஸ்ட்டு, ஒளிரும் மின்னிலை பல்புடன் ஒப்பிடும்போது இது குறைந்த திறனை நுகரும். அதே மாதிரி அந்த ஃபிலமெண்ட் லைட் இருக்கு இல்லையா, உள்ள அந்த ஃபிலமெண்ட் இருக்கிற ஒளி மின்னிலை இருக்கிற அந்த கம்பி இருக்கிற லைட் இருக்கு இல்லையா, அவங்க கன்சியூம் பண்ணுறதை விடவும் இந்த எல்இடிக்கு கம்மியான பவர் இருந்தால் போதும். இப்போ நம்ம வீட்டில் யூஸ்வலாகவே நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆக்சுவலாக நம்ம போட்டிருக்கிற சாதாரண டியூப் லைட்டு இந்த சின்ன எல்இடி பல்பு ஒயிட் கலர் பல்பை விடவும் அந்த எல்லோ கலரில் எரியிற குண்டு பல்பை போட்டோன்னா கரண்ட் அதிகமாக பிடிக்கும்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா வீட்டில். அதுதான் ரீசன். என்னென்னா ஃபிலமெண்ட்டில் இருக்கிற பல்பு வந்து ஹீட் ஆகிறதுக்கும் எக்ஸ்ட்ரா எனர்ஜி எடுத்துக்கும். ஆனால் இதில் ஃபிலமெண்ட் கிடையாதுன்றதுனால அது தேவையில்லை. இது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அது ஹீட் ஆகாது அப்படின்னும் போது அது வந்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. பல நிறங்களில் வெளியீட்டினை பெற்றுக்கொள்ள சாத்தியமாகிறது. அதே மாதிரி இந்த எல்இடி பல்பு வந்து வேரியஸ் கலர்ஸ் நம்மளால் எடுத்துக்க முடியும். இப்போது அந்த ஃபிலமெண்ட் லைட் அப்படின்னா அதில் பாதரசம் ஃபில் பண்ணுவோம். அதில் வந்துட்டு அந்த ஒரு கலர் மட்டும்தான், குறிப்பிட்ட கலரில் மட்டும்தான் அந்த லைட் இருக்கும் இல்லையா. ஆனால் இந்த எல்இடியில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ், நமக்கு வேணுங்கிற கலர்ஸை எடுத்துக்க முடியும். மலிவு விலை மற்றும் ஆற்றல் சிக்கனம் உடையது. அதே மாதிரி இது வந்து ரேட்டு கம்மி. எல்இடி பல்புன்றது வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக ஈஸியாக நமக்கு கிடைக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி இது ஆற்றலை கம்மியாக பயன்படுத்தும், ஆற்றல் சிக்கனம் உடையது. பாதரசம் மற்றும் பிற நச்சுப் பொருள்கள் பயன்படுத்தப்படுவதில்லை. அதே மாதிரி அந்த ஃபிலமெண்ட் பல்புலலாம் உள்ளே வந்து பாதரசம் ஃபில் பண்ணியிருப்பாங்க. சில பல்புலாம் இந்த ஸ்ட்ரீட் லைட்லாம் இருக்கும் இல்லையா, முன்னெல்லாம் இருந்த ஸ்ட்ரீட் லைட்லலாம் வந்து உள்ளே பாதரசம் ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதிலெல்லாம் பாதரசம் அந்த மாதிரி வேறு எதுவுமே வந்து பயன்படுத்த தேவையில்லை. மின்னாற்றல் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வழிகளில் ஒன்று அதிக எண்ணிக்கையிலான எல்இடி மின்விளக்குகளை பயன்படுத்துதல் ஆகும். அதே மாதிரி இந்த கரண்ட்டு வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுது, கரண்ட்டு வந்து பற்றாக்குறை ஏற்படுதுன்றதை சரி செய்கிறதுக்கு இந்த எல்இடி பல்பு யூஸ் ஆகுது. ஏன்னா இந்த எல்இடி லைட்ஸ் வந்து கம்மியான கரண்ட்டை தான் யூஸ் பண்ணிக்கும் இல்லையா, அது வந்து எடுத்துக்கிற பவர் கம்மி. அதனால இந்த பற்றாக்குறையை சரி செய்கிறதுக்கு இந்த எல்இடி பல்ப்ஸையே நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரண்ட் அதிகமாக எடுத்துக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.